எப்படி நினைச்சது தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லியா. when God remembers, he build it. when God remembers, he plant it. சொல்லுங்க, நாட்டுவார். எல்லாம் கரங்கள் சொல்லுங்க, நாட்டுவார். அது அர்த்தம் தெரியுமா? ஸ்திரம் இல்லாத வாழ்க்கை, உறுதி இல்லாத வாழ்க்கை, வேறு இல்லாத வாழ்க்கை. தேவன் சொல்றாரு, உன்னை நான் நாட்டுவேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என்ன நாட்டுவார். மூன்றாவதாக வேகமா சொல்றது தம்பி, எல்லா பாயிண்ட்ஸ் மொத்தமா போட்டிருப்பேன் ஒரு இங்கிலீஷ்ல. மூன்றாவது குறிப்பு சொல்லுங்க, கட்டுவார், நாட்டுவார். 29ஆம் அதிகாரம் 3 சொல்லுங்க, சொல்லுங்க, என் தேவைகளை சந்திப்பார், கனியை சாப்பிடுவீர்கள். அடுத்த பாயிண்ட் போடுங்க, சொல்லுங்க, என் தேவைகளை, சத்தமா தமிழ் கூட படிங்க, those who knows English, சொல்லுங்க, தேவன் என்னை போஷிப்பார். நம்புறீங்களா? இந்த ஆண்டிலே சொல்லுங்க, தமிழ் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சாப்பிடுவேன் சொல்லுங்க. அது இன்னொரு அர்த்தம், God provides. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் தேவைகளை சந்திப்பார். ஆசைகளை அல்ல, தேவைகளை சந்திப்பார். நம்புறீங்களா? எந்த இடத்துல? 2 வார்த்தை சொன்னேன், ஒன்னு பாபிலோன், இன்னொன்னு சிறையிருப்பு. அந்த பாபிலோன்ல உன் தேவைகளை தேவன் சந்திப்பார். ஹலோ, சின்ன வேலையா இருக்கலாம். நேற்று கூட சொன்ன ஒரு வார்த்தை, when little is there, when God is there, it will become much. நேற்று சொன்ன இந்த வார்த்தை சின்னதான், ஆனால் தேவன் இருந்தால் அதுவே பெருசுதான். சொல்ல, இந்த சின்ன மனசுக்குள்ளே தெரியுதாமா? இந்த சின்ன மனசுக்குள்ளே பெரிய ஆண்டவர் இருந்தா பெரிய பெரிய, சத்தமா சொல்லுங்க, சின்ன வாழ்க்கை, சின்ன வீடு, எல்லாமே ரொம்ப ஸ்மால். பட் ஆண்டவர் இருந்தார்னா அதுவே பெருசா மாறிடும். சத்தமா சொல்லுங்க, கட்டுவார், நாட்டுவார், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நம்புறீங்களா? சின்ன தேவையோ பெரிய தேவையோ, புரியுதா? ஐயாவுடைய தேவை வேற, என் தேவை வேற. நான் ஒரு மாசத்துக்கு இத்தனை ஊழியர்களை போஷிக்கிறேன், ஒரு 200 பிள்ளைகளை போஷிக்கணும். ஸோ என் தேவைகள் பெரிது, தேவைக்கேற்றபடி அவர் தேவைகளை சந்திப்பார். ஒன்று சொல்லட்டுமா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். எல்லாம் சொல்லுங்க. நீங்க நிறைய பேருக்கு பெரிய ஆசை, BMW வாங்கணும், ஆடி வாங்கணும், ஆவணி வாங்கணும்னு. அதெல்லாம் வேணாங்க. இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த கடன் வாங்கி பண்டிகை, கடன் வாங்கி பர்த்டே, கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணாதீங்க. கடன் வாங்குறதுக்கு 3 காரணம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? 1 கல்வி, மருத்துவம், திருமணம். இந்த 3 தவிர கடன் வாங்கினீங்கன்னா கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நான் ஒரு ஊழியரிடத்தில் 16 ஆண்டுகள் உதவி ஊழியனாக இருந்தேன். நான் ஒரு